Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தங்கம் விலை எனக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 9500 ஏறிருக்கு சார். தங்கம் விலை இப்படி கிடிக்கிடி ஏறதுக்கு என்ன சார் காரணமாக இருக்குது? காலைல கிராம் பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த லாஸ்ட் 1 இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்டோட கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது டாலரோட ப்ரைஸ். சரி, கோல்டு தான் ஏறுதுன்னு பார்த்தா பக்கத்தில் சில்வரும் கொடியே ஏறிக்கிட்டு இருக்கு சார். அதுக்கு என்ன சார் காரணம்? பட் போகிற போக்க பார்த்தீங்கன்னா 10 லட்சம் போயிடும் போல இருக்கு. நல்லா ஏறும், சப்போஸ் கிராஃப் இறங்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இறங்கும் வாய்ப்புகள் இருக்குது. 100% சான்சஸ் இருக்குது. இறங்குமா? இறங்குச்சுன்னா ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கௌஷிக் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எஸ், நல்லா இருக்கேன் சார். சார், எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிட்டையும் கேட்க முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, தங்கம் விலை எனக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 9500 ஏறிருக்கு சார். தங்கம் விலை இப்படி கிடிக்கிடி ஏறதுக்கு என்ன சார் காரணமாக இருக்குது? தங்கம் விலை ஏறிட்டு தான் இருக்குது. 16,800 காலைல கிராம் பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய போர் வகையான சூழல். ஈரானில் அடிக்கிறாங்க, ட்ரம்ப் அடிக்கிறாருங்கிறாங்க, மற்ற ஊரில் போர் மேகங்கள் சூழ்ந்துட்டு இருக்குங்கன்னு சொல்கிறாங்க, 3rd வேர்ல்டு வார் வரும்னு சொல்கிறாங்க, எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி வரும்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஏறுறதுக்கான காரணம் டீடாலரைசேஷன். இந்த டீடாலரைசேஷனுங்கிறது என்னென்னா, டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சி, ஒரு ரிசர்வ் கரன்சியோ ஏதோ ஒரு பொருள் வரணும் அப்படின்னு சொன்னால் அதை கோல்டு அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் டாலரை வந்து எல்லாரும் வந்து புறக்கணிக்கிறாங்க, டாலர் வேண்டாம் அப்படின்னு பார்க்குறாங்க, நாடுகள்லாம் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டாலரை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு சமீபத்தில் இருக்கக்கூடிய யூஎஸோட டெட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த டெட்டுனால டாலர் வந்து அதோடைய ரிசர்வ் கரன்சி ஸ்டேட்டஸை இழந்துருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால முதல்ல பெருசாக வந்து டாலர் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கலாம், எங்கே சார் டாலர் கீழே விழுது, நம்ம தான் 92 ரூபா கிட்டத்தட்ட வந்துட்டுமே இந்தியன் கரன்சிக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த லாஸ்ட் 1 இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்டோட கரன்சியோட கம்பேர் பண்ணும்பொழுது டாலரோட ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. ஓகே, அமெரிக்கா டாலர். ஆமாம். இப்போது மேஜராக பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் ஃப்ராங்க்கு கிட்டத்தட்ட 18% 20% டாலரை விட அப்ரிஷியேட் ஆயிருக்கு. நம்ம நாட்டில் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதாவது நம்ம டிப்ரிஷியேட் ஆயிருக்கு இந்தியன் கரன்சி நம்ம சொல்கிறதுனால நம்ம நாட்டோட எக்கானமி வீக்காக இருக்குங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லலை. ஏன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்து ஒரு எக்கானமியை வந்து நம்ம இடப்பட முடியாது. அதனால இப்போ சுவிட்சர்லாந்தில் அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா அதனால சுவிட்சர்லாந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லலாம். வளர்ச்சியான நாடு தான். பட் வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் அவ்வளோ சேஞ்ச் வந்து அவ்வளோ எக்கனாமிக் பூம் அங்கே வந்திருக்குங்கிற விஷயம் கிடையாது. பட் இந்த டீடாலரைசேஷன் வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம், பணவீக்கம் சொல்கிறோம். ஒரு 100 ரூபா வித்துட்டு இருந்த பொருள் பணவீக்கம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் 110 ரூபா கொடுத்தா தான் அதே பொருளை திருப்பி வாங்க முடியும். இதை தானே பணவீக்கம்னு சொல்கிறோம். 100 ரூபா பொருளை பணவீக்கம் அதிகமாச்சுன்னா 110 ரூபா கொடுத்தா தான் அதே பொருளை நீங்கள் வாங்க முடியும். இதே கான்செப்ட் தான் டீடாலரைசேஷனுக்கும். இப்போ டாலரில் உதாரணத்துக்கு இன்றைக்கி 5000 ரூபா பர் அவுன்ஸ் கோல்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோமே, மற்ற கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால உங்களுக்கு இது அப்ரிஷியேட் ஆகும். இதே கான்செப்டை நீங்கள் அதிலேயே அப்ளை பண்ணிங்கன்னா குறைஞ்ச டாலரில் உங்களுக்கு வந்து அதிகமான கோல்டு வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால எல்லாரும் வந்து கோல்டுக்கான டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை தவிர எல்லா ரிசர்வ் பேங்க்ஸும், உங்களுக்கு சைனீஸ் ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும், சைனா குறைக்கவே இல்லை, அவங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியா கூட சமீபத்தில் குறைச்சாங்க அவங்க பர்ச்சேசஸை, பட் சைனா தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ஸும் வாங்கிட்டு இருக்கிறதுனால அந்த டிமாண்ட் இன்னும் குறையலை. இந்தியாவிலையுமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ரீட்டைல் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிறைய ஜுவல்லர்ஸ்கிட்ட பேசும்பொழுது நம்ம என்ன கிடைச்ச ரெக்கார்டு என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதமாகவே கடையில் போய் கோல்டு வாங்குறது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே அக்ஷய திருத்தியா வந்துச்சுன்னா இல்லை வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறும். அந்த அளவுக்கு நம்மளுடைய டிமாண்ட் வந்து கோல்டு ப்ரைஸை இன்டர்நேஷ்னலாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இது மெயினாக டீடாலரைசேஷன். டாலர் டிப்ரிஷியேட் ஆனதுனால, மற்ற கரன்சி அப்ரிஷியேட் ஆனதுனால பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு.
ஸோ அதே ப்ரைஸுக்கு அதிகமான கோல்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த விஷயத்தில் அவங்க போய் பண்ணுறாங்க. ஏன்னா கோல்டு இஸ் பிரைஸ்ட் இன் டாலர்ஸ். ஒரு அவுன்ஸ் டாலரில் $5200 இட் இஸ் பிரைஸ்ட் இன் டாலர். ஸோ மற்ற கரன்சி இருக்கும்போது உங்களுக்கு இது இருக்கிறதுனால அதை போய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ இந்த காரணம் தான் கோல்டு ஏறுது இல்லையா சார்? ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க டீடாலரேஷன், அப்புறம் வந்து போர் பதற்றம், இந்த மாதிரி காரணம்னால கோல்டு ஏறுது. சரி, கோல்டு தான் ஏறுதுன்னு பார்த்தா பக்கத்தில் சில்வரும் கூடயே ஏறிக்கிட்டு இருக்கு சார். அதுக்கு என்ன சார் காரணம்? அது கூடயே தான் ஏறும். சில்வர் மட்டும் இல்லை, மற்ற இடமும் ஏறுது. ஆமாம், காப்பரும் சைடு எல்லாம் ஏறுது. பாருங்க, கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கத்துல மட்டும் விலை ஏறல லேண்டு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வண்டலூர் கிளாம்பாக்கம் ரோடு, அந்த சைடு கூடுவாஞ்சேரி, எல்லா இடத்துலயும் ஏறிச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இப்போ எப்படி கோல்டை சேஃப் ஹேவன்னு மக்கள் பார்க்குறாங்க, இல்லை ரிசர்வ் பேங்க்ஸு ஆல்டர்னேட் கரன்சின்னு சொல்லிட்டு கோல்டை போய் வாங்குறாங்களோ, இப்போ கோல்டு ரொம்ப ஏறிடுச்சு, அதுக்கு அடுத்ததான் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்கும்பொழுது சில்வரை பார்க்குறாங்க. சில்வரை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கலாம்னா காப்பரை பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் இல்லை. ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாமே ஏறுது, இந்த சில்வரும் அது கூட ஏறுது. பட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்களில் சொல்லியிருந்தோம். என்னென்னா அதுக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஜாஸ்தி. இப்போ கோல்டோட இண்டஸ்ட்ரியல் யூஸ் வந்து கம்மி. ஒரு 100% வாங்குறாங்க அப்படின்னா 80-85% பர்சனல் யூஸுக்கு தான் கோல்டு. பர்சனல் யூஸுக்கோ இல்லை ரிசர்வ் பேங்க் வாங்குறவங்களோ அதுதான். இண்டஸ்ட்ரியல் யூஸுங்கிறது 10-15% தான் வாங்குறதுல. பட் இதே சில்வர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட், 80% வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் தான். அந்த யூஸ்ங்கிறதுனால தான் சில்வர் வந்து ஏறிக்கிட்டு இருந்துச்சு. பட் போகிற போக பார்த்துச்சுன்னா 10 லட்சம் போயிடும் போல இருக்கே. சரி, இப்போ அதே மாதிரி தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் காப்பர் நம்ம பேசியிருந்தோம்ல சார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காப்பரை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சார். காப்பரை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஐடியாவா சார்? காப்பரை இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஐடியா மாதிரி தெரியல. அதோடு இல்லாமல் இந்தியாவில் காப்பரை தனியாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, காப்பர் பாரை ஒருத்தர் விற்கிறாரு, அந்த கடையில் போய் இவங்க போய் காப்பர் பாரை வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து காப்பர் வாங்குறதுல ஒரு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். இப்போது சில்வர் பார்த்தீங்கன்னா சில்வர் ஏறிட்டு இருக்கு. சில்வர் வந்து இன்னும் ஏறுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இப்போ நீங்கள் காப்பர் வாங்கலாமா சில்வர் வாங்கலாமான்னு கேட்டால் என்ன கேட்டால் சில்வர்னு நான் சொல்லுவேன். இப்போது இன்றைக்கி $118 per ounce USD டேர்ம்ஸில் சில்வர். இதே சைனீஸ் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி $139. ஷாங்காய் மார்க்கெட்டில் இன்றைக்கி $139 கோட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபிசிக்கல் சில்வரே அவைலபிள் இல்லை. எல்லாருமே வாங்கிட்டாங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வாங்கிட்டாங்க, ஃபியூச்சர்ஸில் வாங்கிட்டாங்க. டெலிவரி கொடுக்கறதுக்கு அண்டர்லைங் அசெட், அண்டர்லைங் மெட்டல் இல்லையே. ஸோ அதனால் என்ன ஆகிட்டு இருக்குன்னா சில்வர் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாராவது உள்ளே என்ட்ரு ஆகிறாங்கன்னா இட் இஸ் பியூர்லி அ ட்ரேடிங் பெட். இதில் ஃபண்டமெண்டலாக ஒரு மெட்டல் வந்து 50,000-60,000 ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி வித்துட்டு இருந்துச்சு, 4 லட்சம் 8 மடங்கு 9 மடங்கு ஏறுற அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஏறி இருக்கா? கண்டிப்பாக ஏறல. ஸோ அதனால் இந்த ரன்அப் வந்து நான் இன்னும் இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஒரு மேட்னஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் டு ட்ரம்ப் ஒரு மேட்னஸ் தான் இப்போ இன்னைக்கு கோல்ட்லையும் சில்வர்லையும் இருக்கக்கூடிய விஷயம். அது அப்படியே காப்பருக்கும் தொத்திக்கிட்டு இருக்கு. அதாவது எல்லாருமே வந்து ட்ரம்ப்பை திட்டுறாங்க, நீங்கள் சார் தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க. இல்லை எல்லாம் நம்ம ஊரில் தானே அதிகமாக தங்கம் வாங்கி வச்சிருக்கோம். ஆமாம், அப்படியே சொல்லலாம் சார். பேசியிருக்காங்க அப்படிங்கன்னா இது மாதிரி தங்க விலை அதெல்லாம் ஏறுது இல்லையா? நல்லா ஏறும்போது சப்போஸ் கிராஃப் இறங்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி இறங்கும் வாய்ப்புகள் இருக்கு, 100% சான்சஸ் இருக்கு. அது வந்து இப்போ 16,800 இறங்குதா இல்லை 22,000 போயிட்டு இறங்குதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே, ஆனால் இறங்க வாய்ப்புகள் 100% இறங்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கடந்த 40-50 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷ பீரியட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30-40% வந்து கோல்டு சரிஞ்சிருக்கு, சில்வர் 50-60% கூட சரிஞ்சிருக்கு. ஆனால் ப்ரைஸ் எங்கேருந்து சரியுதுங்கிறது தான் கொஸ்டின். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்பொழுது ப்ரைஸ் கீழே இறங்குற மாதிரியே தெரியல. பட் இறங்குச்சுன்னா நம்மளால பிடிக்க முடியாத டவுன் சைடு, அந்த அளவுக்கு கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சில்வர்லாம் வந்து எவ்ரி 10 years ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 50-60% கீழே வந்து. கோல்டு போன டெக்கேட்லையும் 30% விழுந்துச்சு, 2001 to 2010 30% விழுந்துச்சு, 2011 to 2020 30% விழுந்துச்சு. இந்த டெக்கேட்லேயும் விழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களால் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.